நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசுவின் அரவணைக்கும் நேரங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேகர் ஃபோன் பண்ணி உங்களுக்காக ஜெபித்து கொள்ளுகிறீர்கள். நிச்சயமாக உங்கள் தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற விரும்புகிற காரியங்களை ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆகவே தொடர்ந்து நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆண்டவர் உங்களை நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கும் கூட 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வேத வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி, அவர் இந்த சவுல் இருக்கிற பட்டணத்துக்கு வந்து அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஒரு தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதற்காக என்ன செய்கிறார்? நாம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு ராஜா புறக்கணிக்கப்பட்டார். யார் புறக்கணித்தாரா? மக்கள் புறக்கணிக்கிறதை விட ஆண்டவரே புறக்கணித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் முதல் ராஜா ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார், சவுல் என்ற ராஜா. ஆனால் அதே ராஜாவை குறித்து தேவனாகி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் புறக்கணித்து தள்ளினவன் என்று சொல்லி. அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவரும் சில வேளை புறக்கணித்து தள்ளுகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போது ஆண்டவர் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், அதே நேரத்தில் புறக்கணிக்கவும் செய்கிறார் என்று பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, இந்த வேத பகுதியில் அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாமுவேலை கொண்டுதான் இந்த சவுலை அபிஷேகம் பண்ணினார், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதே சாமுவேலை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? இவனை புறக்கணித்து இன்னொரு ராஜாவை எழுப்ப வேண்டும், நான் சொல்லுகிறவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவர்களை ஆண்டவராகிய தேவன் இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் மூலமாக ஆண்டவர் அவர்களை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க பிரியமானவர்களே, அவ பாருங்க, இந்த சாமுவேல் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மிகவும் பயப்படுகிறார். ஏனென்றால் சவுல் மிகவும் எரிச்சலடைந்து இந்த ராஜா விட இன்னொருவரை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு கோபம் எழும்பும் அல்லவா? ஆகவே இந்த சாமுவேல் என்ன பண்ணுகிறார்? பயந்தவராக இருக்கிறார். பாருங்க, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அல்லேலூயா. பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு ராஜாவை தள்ளி இன்னொரு ராஜாவை எழும்ப செய்கிறார். அதற்கான ஆயத்த வேலைகளை தான் இந்த சாமுவேல் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகள், இந்த சாமுவேல் என்ன பண்ணுகிறார்? நான் பயப்படுகிறார். அவன் என்னை குறித்து கேள்விப்பட்டாலே என்ன பண்ணுவான்?
கொன்று போட்டுருவானேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ இப்போ ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பி. ஈசா என்ற ஒரு மனிதனுக்கு 8 குமாரர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் குமாரரை நான் ராஜாவாக ஒருவனை தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை என்ன பண்ணுகிறார், அனுப்புகிறார். அப்போது 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார். அப்போ பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வருகிறார். அப்போ ஒரு தீர்க்கதரிசியுடைய ஒரு கடமை என்ன, ஒரு ராஜ்யம் சரியில்லை என்றால் அதை எச்சரித்து சொல்ல வேண்டும், அல்லது கர்த்தர் என்ன அவர்களுக்கு பேசுகிறாரோ அதை அறிவிக்க வேண்டும். இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய ஒரு வேலை. அப்போது இந்த நிலையில் இருக்கும் பொழுது அன்றைக்கு இருந்த மக்கள் மத்தியில் அவர் பெத்லகேமுக்கு வரும் முன்பதாக அவ்வூரில் இருக்க மூப்பரில் ஒரு பெரிய தலைவர் வந்து என்ன பண்ணுகிறார், நீ வருகிற காரியம் சமாதானம் தானா, நீர் திடீர்னு ஏதாவது போய் ஒரு ஆபத்தான செய்தியை சொல்லிவிடக்கூடாது, ஆகவே நீர் வருகிறது சமாதானம் தானா என்று சொன்ன உடனே, சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தான் சொல்கிறாரு, நீ உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, ஈசாயை குமாரர்களை அவர் பரிசுத்தம் பண்ணி என்ன பண்ணணும், கொண்டு வரணும். அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் என்ன, இந்த ஈசாயின் குமாரனில் ஒருவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது 8 குமாரர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கிறது, அவர்களை பரிசுத்தம் பண்ணி பலி விருந்துக்கு அழைப்பாயாக. சரி, இப்படி சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுக்கு ஆயத்தமாகி வந்துடுறாங்க. அப்போது அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்தவுடனே, முதல் ஒரு சகோதரனை, அப்போது அந்த ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை பார்த்தவுடனே, இவனை பார்த்தவுடனே இந்த சாமுவேல் என்ன சொல்கிறார், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் என்றான். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறவன், அதற்காகவே இந்த வேலையை செய்யும்படியாகவே இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் இந்த எலியாபை பார்த்தவுடனே இவன் என்ன சொல்லுகிறான், இவன் ஒருவேளை அவன் ராஜரீகத்துக்கு ஏற்ற ஒரு சரீர உடலமைப்பு இருந்திருக்கலாம். கிட்டத்தட்ட ஈசாயின் குமாரர்கள் அனைவரும் இராணுவத்தில் இருந்தார்கள். ஆகவே ஒருவேளை அவர் திடகாத்திரமாக ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்திருக்கலாம், அல்லது மிக ஒரு தீவிரமாய் செயல்பட பண்ணுபடுவன் இவன் தானாக்கும் என்று கேட்கிறார். உடனே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பதில் வருகிறது பாருங்க. 7ஆம் வசனத்தில், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தின் வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாவீதை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஈசாயின் குமாரர்கள் அந்த இடத்துல எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவருடைய சரீர வளர்ச்சி, அதுதான் சொல்றார், சாமுவேலிடம் பார்த்து என்ன பண்ணுகிறான், இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக்கும் என்று. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இவனை புறக்கணித்தேன். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்றபடி இவன் இல்லை, நான் என் இருதயத்தை பார்க்கிற கர்த்தராக இருக்கிறேன். அப்போ அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆகவே ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு ராஜாவை எழுப்ப வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தன் இருதயத்துக்கு ஏற்றபடி
இருதயத்தை பார்க்கிற தேவன். அப்போ அந்த இருதயத்தில் என்ன பார்க்கிறார் கர்த்தர்? இந்த சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடுகிறார். ஆனால் இந்த இடத்துல ஈசாயின் குமாரர்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் பண்ணும்படி எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வந்துட்டு இவன் இல்லை இவன் இல்லை எல்லாரையும் ஆண்டவர் புறக்கணிச்சிடுறார். இந்த சாமுவேலுக்கே என்ன பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிருது. அப்போது ஈசாயை அழைத்து, எப்பா உன் பிள்ளைகள் இவ்வளவு தான் இருக்கிறாங்களா இல்லை வேற யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட உடனே காட்டில் ஒருத்தன் என்ன பண்ணுகிறான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் எதுக்குயா அப்படின்னு சொன்னோன்னே சாமுவேல் என்ன பண்ணுகிறார்? நீ முதல்ல அவனை வர சொல்லு. ஆள் அனுப்பி என்ன பண்ணுகிறாங்க? அவனை அழைத்து கொண்டு வந்த உடனே அவன் அழகிய கண்களும் என்ன பண்ணுகிறான்? சிவந்த மேனி உள்ளவனாக அவன் இருக்கிறான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது இப்படி பாருங்கள் 12ஆம் வசனம், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, கர்த்தர் இந்த ஒரு தேவ பிள்ளை வருகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தீர்க்க அவர்களோடு பலி விருந்தில் கலந்து கொள்ளலை. அவன் வருகிற வரைக்கும் நான் புசிக்க மாட்டேன், இந்த பலி விருந்தில் கலந்து கொள்ள மாட்டேன், முதல்ல அவன் வர வேண்டும். அல்லேலூயா. அவன் யார் என்றால் தாவீது. அந்த தாவீதுக்கு இந்த இராணுவ வீரர்களைப் போல தோற்றம் அல்ல. அதே போல அவன் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்த்து என்ன பண்ணுறதில்ல, நீ முடிவெடுக்காத, என் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் இருக்க வேண்டும். அப்போ பாருங்கள், கர்த்தர் பார்க்கிறது இருதயத்தை பார்க்கிறார். இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முறை சிங்கம் வருகிறது, அதை என்ன பண்ணுகிறான்? கிழித்து போடுகிறான், அடித்து போடுகிறான். இப்படி ஒரு முறை கரடி வந்தது. அப்போ தன் ஆடுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை இந்த மேய்ப்பனுக்கு இருக்கிறது. அப்போ அந்த மேய்ப்பனுடைய ஒரு வேலைதான் இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஒரு தலைவனாக கூடிய ஒரு தகுதி. அல்லேலூயா. அப்போ பாருங்க, எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த தாவீது அவன் காட்டில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடுகளை பாதுகாத்து கொள்ள அவன் எந்த அளவுக்கு விழித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது சில துஷ்ட மிருகங்கள் வரும், சில துஷ்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டை கடத்தும்படி வருவாங்க. எல்லாவற்றுக்கும் அவன் விழிப்பாய் பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது அப்படி இருந்து கொண்டே கர்த்தரையே பாடிக்கொண்டிருந்தான், கர்த்தரையே உயர்த்தி கொண்டிருந்தான். அப்படி இருப்பதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவனை தெரிந்து கொள்ளுகிறார். ஓ, இந்த ஆடுகளையே இவன் இவ்வளவு ஆசீர்வாதமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்றால் இவனிடத்தில் தேசத்தை கொடுக்கும் பொழுது அவன் வெற்றி மேல் வெற்றியை கொண்டு வருவான் என்று சொல்லிதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய தேவன் இருதயத்தை காண்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகார் என்ற ஒரு ஸ்திரீ சொல்றாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அப்போ ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இவர் இருதயத்தை காண்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக சூழ்நிலைகளை நம்முடைய முகத்தை பார்த்து என்ன பண்ணுவாங்க, சிலர் முடிவு எடுக்கலாம். இவங்க கவலையாக இருக்கிறாங்கன்னா நம்முடைய முகத்தில் சோகமாக இருந்தால் நம்ம கவலையாக இருக்கிறோம். ஒரு புன்னகையோடு சிரிப்போடு இருக்கும் பொழுது ஓ இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பதை என்ன பண்ணுகிறாங்க,
முகத்தோற்றத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம். ஆனால் உள்ளான இருதயத்தில் என்ன காரியங்கள் இருக்கிறது என்பதை எந்த மனிதனாலும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எந்த மனிதனாலும் அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த இருதயத்தின் சம்பந்தத்தோடு இணைந்திருக்கும். இந்த இருதயம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த இருதயத்தில் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த இருதயத்தில் ஆண்டவரை துதி. இந்த இருதயம் சோர்ந்து போச்சுன்னா, இந்த இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்தால் முகம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நம்ம உலகத்தில் சொல்கிறாங்க. அப்போ பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. அன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் புறக்கணித்தாராம். ஒரு ராஜாவை ஏற்படுத்தின ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் அவனை புறக்கணிக்கிறார். அப்போ இந்த இருதயம் அவரோடு கூட இணைந்திருக்கும் பொழுது கூட அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீது என்ற பக்தன் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் இந்த இருதயம் கர்த்தரை துதிக்கிற துதியினால் நிறைந்திருந்தது. இந்த உலகத்தில் அவரை தவிர வேற எதையும் அவன் பெரிதாகவே என்ன பண்ணல, பேசல. அவர் மாத்திரமே உயர்ந்தவர். நீரே என் கண்மலை, நீரே என் பலன் என்று சொல்லி ஆண்டவரே உயர்த்துகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இருதயத்தின் நிறைவை அவர் பார்க்கிறார். இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் உங்கள் இருதயங்களை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் பாரத்தோடு இருக்கிறீங்களா? கவலைகளோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு என்ன என் பிரச்சனைகளை மாற்ற என்ன வழி என்பதை அறியாமல் திசை மாறி தவித்து கொண்டிருக்கிறீர்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாகவும் ஆண்டவரிடத்தில் இந்த இருதயத்தை ஊற்றுங்க. அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுகிறாங்க? அழுவுகிறாங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஊற்றுகிற ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தாரும். இந்த உலகத்தில் மலடி மலடி என்று எல்லாரும் என்ன சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க ஆண்டவரே. எனக்கு நீர் ஒரு பிள்ளையை கொடுத்தீர் என்றால் அதை நான் உமக்கே தருகிறேன். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு பொருத்தனை. நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட்டா அதை ஆண்டவருக்கே அப்போ யாராவது செய்ய முடியுமா? அப்போ பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த நாட்களில் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிள்ளையை கொடுக்கிறார். அதே பிள்ளையை பால் மறந்த பின்பு கொண்டு வந்து என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதற்கு பின்பதாக ஆண்டவர் அவர்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நாம் எதையும் இழந்து போக முடியாது.